ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, இந்த வருடத்தின் முதல் ஆராதனையில நாம் பங்கு பெறும்படியாய் கூட கர்த்தர் நமக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறார், ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மேலான தேவனுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாய் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒரு விசை கூட அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி அவருடைய சத்தத்தை கேட்கும்படியா நாம் கடந்து செல்லலாம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி இருதயத்தை ஒருமுகப்படுத்தி நம்மை படைத்த தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா கிருபையுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்னென்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனையே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனை நல்ல தேவன் அப்பா. பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற எங்கள் தேவனையே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான தேவன் நீங்கப்பா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரியவர் என்பதை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியாய் கூட கர்த்தாவே அப்பா தகப்பனே பெரிய காரியங்களை செய்கிறவர். நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உன்னதரே, உயர்ந்தவரே, மாறாதவரே, பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பெரியவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா துதிக்கும் அப்பா, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே இரட்சகரே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை சுமந்த எங்கள் ஆண்டவர், எங்களுக்காக பிதாவினிடத்திலே இன்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் மத்தியஸ்தர் அப்பா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தேற்றரவாளனை அனுப்பி கொடுத்தவரே அப்பா, என்னுடைய அப்பா சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து சகல சத்தியத்திற்குள்ள வழிநடத்துவார் என்று சொன்னது போல ஆண்டவரே சத்திய ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறவரே நன்றி அப்பா. நம்முடைய திவ்ய பாதையில ஆண்டவரே திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய் ஒவ்வொரு நாளும் எங்களை அப்பா மறுரூபமாக்குகிற ஆண்டவரே வழியிலே நடத்துகிற நல்ல ஆவியானவருக்காய், செம்மையான பாதையில் எங்களை கொண்டு செல்லுகிற நல்ல ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த காலை வேளையில ஒரு விஷயங்களை நம்முடைய சமூகத்தை தகுதிப்படுத்துங்க. குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எவையேனும் ஆண்டவரை இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே தடைகளை கொண்டு வருமே ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. கர்த்தாவே நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும்படியாய், கர்த்தாவே நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கூட கர்த்தாவே அப்பா அந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே எங்களை படைத்த தேவன், ஆண்டவரே நீரே எங்களுக்குள் ஜீவனாய் இருக்கிறவர் அப்பா. ஆண்டவரே இந்த நாள் எனப்பட மட்டும் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய கிருபைக்காக நன்றி அப்பா, உடைய இரக்கத்துக்காக நன்றி அப்பா, உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவரே, யெகோவா ஷாலோம் சமாதான கர்த்தரே அப்பா, யெகோவா ஷம்மா எங்க கூட இருக்கிறவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம். எங்களை சூழ்ந்திருக்கிற தேவ கிருபையே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிறவரே அப்பா கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சங்கி அப்பா பவுல் சொல்லுகிறது போல கர்த்தாவே அப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு ராஜாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீரே மகத்துவமானவர், நீரே எல்லா துதிக்கு பாத்திரர், நீரே எல்லா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரியவர் அப்பா. நன்றி ராஜா. ஒரு விஷயம் ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாமா? நன்றியோடு மை துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பை பரலோக பிதாவே, அருமையான காலை வேளையில உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரை இந்த ஆண்டிலே அப்பா அந்த முதல் வாரத்திலே ஆண்டவரே உம்மை கடந்து அப்பா அவருடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாய் கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே. ஆராதனை மகத்துவங்களை உணர்ந்து ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அப்பா படைத்த தேவனுக்கு நன்றி செல்லும் வண்ணமாய் கர்த்தாவே இந்த வேளையில எங்கள் சிந்தைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் கத்த நீங்க மகிமைப்படுங்கப்பா ஆண்டவரே. இதுல பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்க ஆசீர்வதிங்க. ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே கத்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டிலும் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு ஆண்டவரை விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள, விடுதலையோடு உம்முடைய சித்தத்தை செய்ய, விடுதலையோடு உம்முடைய ராஜ்யத்தை இந்த தேசத்திலே கட்டுவிக்க எங்களுக்கும் திறந்த வாசலை உண்டாக்கி கொடுத்து நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு மெசேஜ் போட்டு
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமென். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் படைத்த இந்த நல்ல நாளிலும் அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாய் அவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி துதித்து ஆராதிக்கலாம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடில் தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல்
நிந்தை மேற்கொள்ள வந்து வீரநேமியா ஆவியை அளித்தே வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநேமியா ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில எண்ணிலடங்காத நன்மைகளை செய்திருக்கிற தேவன். அவர் கிருபை என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நன்றியால் துதிப்பாடு. நாம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு என்று சொல்லி, வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று சொல்லி இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய உற்சாகத்தின் ஆவியை தான் பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும்
என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை நீக்கி போடுகிறவர், முன் செல்லுகிறவர். செங்கடல் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாய் நின்று கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அங்கு வார்த்தையினாலே மாற்றி போட்ட தேவன். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்று சொல்லி எல்லாரும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவரை போற்றி துதித்து மகிமைப்படுத்தலாம். அவர் என்ற சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர், மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், இரண்டு மூன்று பிறந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பிறந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவன் நமது தேவன், இருப்பேன் என்றவன் நமது தேவன். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வருகையில் இயேசுவோடு இணைந்து என்றும், வருகையில் இயேசுவோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம். நன்றி சொல்லி ஆண்டவரே பாவனுடைய நாமத்தை துதிக்கிறோம். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் அந்த தேவனை நன்றியோடு துதிப்போம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவர், நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. 2 பேர் 3 பேர் ஆண்டவரே எங்கே உடைய நாமத்தில் கூடியிருக்கிறோம் அங்கே உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி
நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. பா இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கக்கூடிய எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பா நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பலனும் மரணம் கோட்டையுமாய் இருக்கக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. பா நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. பா நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் 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 அப்பா. பா சேனைகளின் கர்த்தர், எங்களுக்கு முன் செல்லுகிற தேவன் ஆண்டவரே. பா எல்லா தடைகளை எடுத்து போடுகிற எங்கள் தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு இம்மானுவேலராய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பா நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே, பா ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே பா எங்கள் மத்தியில் எழுந்தருளுகிற தேவன் ஆண்டவரே. எல்லா சத்துருக்கள் சிதறுண்டு போகும்படியாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழுந்தருளுகிற நல்ல கர்த்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எத்தனை மகத்துவமான தேவன் ஆண்டவரே. பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பா வானம் உமது சிங்காசனம் ஆண்டவரே, பூமி உமது பாதபடி ஆண்டவரே. அத்தனை மகிமையான தேவன் ஆண்டவரே. மகிமையா எங்கள் மத்தியில் ஆண்டவரே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் நல்ல கர்த்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பா நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆவியானவரே. பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தக்கூடிய எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பலத்தால் எங்களை இடை கட்டக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் பிதாவே. நன்றி ஆண்டவரே. பா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய மகத்துவம் உள்ள நாமம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் மகிமையாய் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமேலும் வரப்போகிறவருமான எங்கள் தேவன் ஆண்டவரே. மீண்டும் வர இருக்கிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற எங்களை மோடு கூட சேர்த்துக் கொள்ள முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை கூட்டி செல்ல முடியாது ஆண்டவரே. எங்கள் மத்தியில் கடந்து இருக்கக்கூடிய எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தின் வல்லமையினால் ஆண்டவரே எங்களை நிரப்பக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. கேட்கிற யாவருக்கும் ஆவி அளவில்லாமல் ஊற்றக்கூடிய நல்ல கர்த்தர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. எங்கள் மத்தியில் ஆண்டவரே அசைவாடி கொண்டிருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலத்தால் இடை கட்டி கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால்.
அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுவே காயங்களை. அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே, தூய்மை ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மை ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. பன்னெண்டியோடுமே துதிக்கிறோம், பன்னெண்டியோடுமே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே கடந்து வருகிற எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் எங்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே, இன்னுடைய வைராக்கியத்தினால் எங்களை நிரப்பும்படியாக, எங்களை எடுத்து நிறுத்தும்படியாக ஆண்டவரே, எங்களை நிரப்பக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கு நன்றி. நாமத்தை தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உடைய பலத்தால் இடை கட்டக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, ஓ எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிற நல்ல ஆவியானவர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, உடைய வல்லமையினால் எங்களை இடை கட்டி கொண்டிருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே. பாமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒரு விஷயம் எல்லா வாய்களை திறந்து எல்லாம் தேவனை நன்றியோடு துதிப்போமா. துதிக்கிற அந்த நேரத்தில் உன்னதத்தின் பலத்தால நம்மளை நிரப்பக்கூடிய தேவன் அவர். உன்னதத்தின் அபிஷேகத்தின் வல்லமையினால நம்மளை நிரப்பக்கூடிய தேவன் அவர். ஓ நன்றி, 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 நன்றி ஆவியானவரே. நன்றியோடுமே துதிக்கிற, நன்றியோடுமே சோதரிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா நிசியே, மக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ஜெயக்கொடியா ஆண்டவரே, எங்களுடைய மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் நல்ல கர்த்தர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமே சோதரிக்கிற, சோதரிக்கிற, சோதரிக்கிற ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய பலத்தால் இடை கட்டி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரம்பி வழிய செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற நல்ல தேவன் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே நாமத்தை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி தேவ ஆவியானவர் ஆண்டவரே. ஆண்டவரே கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே, தாகமுள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நிரப்பக்கூடிய கர்த்தர் அவர். இன்றைக்கு உங்கள் தாகம் தீர்க்கக்கூடிய உங்கள் கண்மலை அவர். உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே, புதிய வல்லமையினாலும் பலத்தாலும் எங்களை இடை கட்டக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனை மகத்துவமான தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய நல்ல கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தக்கூடிய எங்கள் நல்ல தேவன். வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடி ஆண்டவரே இதுவே பாதை என்று சொல்லி எங்களை நடத்தி கொண்டு போகிற நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி
சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே சர்வ வல்லவராய் ஆண்டவரே, தாம் ஒருவரே ஆண்டவரே ஆண்டவரே சாவாமை உள்ளவரும் ஆண்டவரே, நித்திய நித்திய காலமாய் ஆண்டவரே ஆண்டவரே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு மே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா ஆண்டவரே, பா நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிதாவே. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம், நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவுமானவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. நன்றி ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி நம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தவுமான எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் ஆண்டவரே, இனிமேலும் வரப்போகிறவருமான எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரேப்பா, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி சொல்லி ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எங்கள் தேவன் ஆண்டவரே பா ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற எங்கள் நல்ல கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எழுந்தல் இருக்கிற எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே பா, உமக்கு நன்றி 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 சொல்லி ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ராஜா ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே எல்லா நுகங்களையும் எல்லா பலவீனங்களையும் எல்லா கட்டுகளையும் வியாதிகளிலும் ஆண்டவரே விடுதலை கொடுக்க நம்முடைய அபிஷேக வல்லமை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களை நிரப்பி நடத்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இன்றைக்கும் எங்களை பலப்படுத்தின கர்த்தர் ஆண்டவரே, எல்லா கொள்ளை நோய்கள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே, பாமக்கு நன்றி 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 ராஜா ஆண்டவரே. நன்றி சொல்லி நம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே வியாதி அவங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லா கட்டுகள் எல்லா வியாதிகளும் ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே நீ நடத்தும்படியாக செபிக்கிறப்பா. தேவ கிருபை ஆண்டவரே என்றென்றைக்கும் பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரே எடுத்து நிறுத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே மீதியில் வேலைகள் எல்லாம் தேவ ஆவியானவர் ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நாமெல்லாம் சங்கீத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே 27வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சாம்ஸ் 27 பக்கம் 685. சங்கீதம் 27 தாவீதின் சங்கீதம். எல்லாரும் ஒருமிக்க வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்து நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காணும்படியாகவும் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. அருமையான நல்ல ஒரு சங்கீதம். சங்கீதம் 27 தாவீதுடைய சங்கீதமாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. இந்த சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம 4வது வார்த்தையில பார்க்கும்போது அநேக காரியத்தை சொல்லுகிறார். அவரே என் வெளிச்சம், அவரே என் ரட்சிப்பு, அவரே என் ஜீவன் பலன் என்றெல்லாம் சொல்லுகிறவர். அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன் என்று அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். என்ன அவர் விரும்புகிறாராம்? அவருடைய மகிமையை பார்க்கும்படியான கூட அந்த வாஞ்சி நாம் பார்க்க. நமக்குள்ள எந்த அளவுக்கு அந்த கர்த்தர் மேல தாக வாஞ்சை இருக்குது என்று
இந்த நாட்களில் பார்க்கும் போதே தெரிகிறது. கர்த்தர் அவருடைய சங்கீதக்காரனாய் தாவீதுக்கு கர்த்தர் மேல அவ்வளவு ஒரு பிரியம் இருந்ததை நாம் பார்க்கலாம். அதனால தான் அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். எப்பொழுதும் அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆலோசனை நாடுகிற மனுஷனாய் காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இங்க பாருங்களேன், அவன் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவன் என்ன பண்ணாராம்? அவன் ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கும்படியாகவுமே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது விருப்பம் கொண்டவனாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியத்தை குறித்த விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நாம் நாடுகிறோமா? ஒவ்வொரு நாள் அவருடைய பிரசன்னத்தை நாம் களி கூறுகிறோமா? இல்ல தேவனிடத்துல கடமைக்காக கடந்து சென்று ஏதோ 1 மணி நேரம் ஜெபித்தால் போதும், ஏதோ கொஞ்ச நேரம் துதித்தால் போதும், இதற்கு மேல என்ன என்று சொல்லி நாம் அதோடு ஒரு 1/2 மணி நேரத்தோட தேவனை நினைக்காத படிக்க மறந்து போகிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? ஆனால் எப்போதும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷனாக, எப்போதும் அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த மனுஷனை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய மகிமையை பார்க்க பரிசுத்தவான்கள் ஏங்கி நின்றார்கள். மோசையை பாருங்களேன், மோசே முகமுகமாக பேசின மனுஷன் தான். ஆனாலும் அவன் கர்த்தரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும், உம்முடைய முகத்தை எனக்கு காண்பித்தரலும் என்று சொல்லி அங்கு கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மரியாள் அம்மா கூட அவங்களுடைய ஆசை, கர்த்தாவே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்று சொல்லி கேட்கிறாங்க. மகிமையை தான் சுமக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்கிறார்கள்? உடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட அவர்களும் ஆசைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். சிமியோன் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அந்த இரட்சணியத்தை பார்க்கும்படியாக ஏங்கி நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக அவருடைய ஆலயத்தை நாம் நாடி தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த ஒரு ஆண்டை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரே, இந்த நாளில் நாம் நன்றியறிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா? என்ன பலவீனங்கள் இருக்கட்டும், என்ன சோர்வுகள் அசதிகள் இருந்தாலும் தேவ சமூகம் தான் நம்மை பலப்படுத்தக்கூடிய இடமா இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் தான் நம்மை பலப்படுத்தக்கூடிய காரியமாய் இருக்கிறது. அதுவே நல் மருந்தாய் இருக்கிறதே. இந்த நாட்களிலே உணரக்கூடாத படிக்கு ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தை பற்றிய காரியத்துல தள்ளப்பட்டிருக்கிறபடியினாலே கர்த்தரை முக்கியப்படுத்தக்கூடிய இடத்துல முக்கியப்படுத்தாத படிக்கு நாம் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அதெல்லாம் மாற வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இயக்கமாய் இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆண்டவர் அவர் நம்மை ஏற்படுத்தினுடைய நோக்கமே தூதர்கள் இருந்த இடத்திலே தூதர்களை தள்ளிவிட்டு அந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து வைத்து எப்போது இந்த பூமியில அவரை துதிக்கும்படியாய் கூட நம்மை ஏற்படுத்தி இருக்கிற நல்ல ஆண்டவர். அவருடைய ஏக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. சங்கீதக்காரர் அதை செய்து கொண்டிருந்த போதிலும் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை பாருங்களேன், எப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று. அதனால தான் அவருடைய இருதயத்தில் ஆசைப்பட்டானோ என்னமோ கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டு இருக்கிறான். அப்படியாய் கூட அந்த ஆலயத்தை குறித்த தாகம், அந்த ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அங்கு பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களிலே காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அவன் சொல்லுகிறான் பாருங்களேன், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தை நான் தேடுவேன் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய முகத்தையே எப்போதும் தேடுகிற மனுஷனாய் காணப்பட்டான். ஏன் கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும்? கர்த்தருடைய முகத்திலிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு கடந்து வருகிறது. கர்த்தருடைய கண்களில் இருந்து தான் நமக்கு கிருபை கடந்து வருகிறது. அவருடைய முகத்திலிருந்து தான் நமக்கு வெளிச்சம் கடந்து வருகிறது. அதனால தான் இன்னொரு சங்கீதத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை நோக்கி பார்த்து ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா, உம்முடைய முகத்திலிருந்து பிரகாசம் எங்களை, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் எங்களை பிரகாசிப்பிக்க செய்யும்படியான கூட அந்த காரியம் முகத்திலிருந்து கடந்து வருகிறது என்று இன்னொரு சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை அதிகமாய் தேடக்கூடிய நாட்களிலே வந்து நிற்கிறோம். ஏனென்றால் தீங்கு தேசங்களை, உலகத்தை கவ்வி பிடித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தீங்கு நாளில் நம்மை கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைக்கிறாராம். அது மாத்திரமல்ல, நாம் அந்த தீங்கு சேதப்படுத்தாத படிக்கு அவர் என்ன பண்ணுகிறாராம், மறைத்து ஒளித்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்மலையிலே நம்மை
கொண்டு போய் வைத்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றியர்கள் உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. இந்த புதிய ஆண்டில நாம் என்ன தீர்மானத்தை எடுக்க போகிறோம்? ஆண்டவரே, இந்த ஆண்டில உம்மை நான் அதிகமாய் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தில் தங்குவதே என்னுடைய விருப்பமாய் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய விருப்பத்தையும் தேவனுடைய சமூகத்தில் நாம் தெரியப்படுத்துவோமா? தேவரீருடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொண்டு இந்த ஆண்டிலும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? சங்கீதக்காரனாகிய தாவீது கரவலாடுகளுக்கு பின்னாக கலைந்து திரிந்த மனுஷனை அவர் தேடி கண்டுபிடித்து தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனை ராஜாவாக உயர்த்துவதற்கு காரணம் அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த பற்று அவனை கர்த்தர் அவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும்படியாய் கூட செய்தது. இவனிடத்திலே என் ஜனங்களை கொடுத்தால் இவன் எப்படி ஆடுகளை நன்றாய் நடத்தினானோ அதே போல என் ஜனங்களை நன்றாய் நடத்துவான் என்று கர்த்தர் அவன் மேல் நம்பிக்கை வைத்து அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். இந்த நாட்களிலே கர்த்தர் நம் மீது நம்பிக்கை வைக்க முடியுமா? அவருடைய பொறுப்புகளை நம்பி நம்மிடத்திலே கொடுக்க முடியுமா? அவரை எந்த அளவுக்கு நாம் நாடுகிறோம், எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோம், எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடைசியாக சொல்லுகிறதை பாருங்க, நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காணும்படியாக நான் விசுவாசியாதிருந்தால் நான் என்றோ கெட்டு போயிருப்பேனே என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாம் நன்மையை காண வேண்டும். அதுதான் நம்முடைய ஏக்கமாய் இருக்க வேண்டும். நம்ம இந்த தேசத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய நன்மை இந்த தேசத்திலே நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்ப்பேன் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதிருந்தால் நாம் கெட்டு போய் விடுவோம் என்று இந்த சங்கீதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எந்த காரியத்தை குறித்தாவது நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போமே ஆனால் அதிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும், திடமனதாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆலோசனை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அடிக்கடி பேசிக் கொள்கிற சங்கீதக்காரன் இந்த காலை வேளையிலே நமக்கும் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, எல்லா காரியத்திலும் கர்த்தர் மேலேயே திட நம்பிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போமே ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் திடமனதாய் இருந்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு ஏற்ற காலத்திலே சகாயம் பண்ணுகிற தேவன், அதை வாய்க்க பண்ணி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அவர் மகிமைப்படுகிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தீங்கு நாளில் நம்மை சுற்றி நெருக்கி ஏவுகிற பாவத்திலும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற எல்லா உலகத்தின் அழிவு நாச மோசங்களிலிருந்தும் நம்மை கர்த்தர் காக்க கொள்ள வேண்டும் என்றால் அவரை சமூகத்தை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தை நாம் உத்தம் செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது வாசைப்பட்டது போல அவருடைய மகிமையை நாம் நாட வேண்டும். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கர்த்தருடைய கிருபை எது, அவருடைய இரக்கம் எது, அவருடைய தயவு எது, அவருடைய நன்மை எது, அவருடைய வார்த்தையின் அவருடைய வெளிச்சம் எது என்று நாம் ஆராய்ச்சி செய்கிற பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய ஆலயத்தை நாடி தேடுகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அப்படி வாஞ்சி உள்ள பிள்ளைகளைத்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஒழிய எல்லாரையும் கர்த்தர் நம்பி அவருடைய பொறுப்புகளை கொடுக்க மாட்டார். அவரை நம்பி அவருடைய பொறுப்பை நம்ம இடத்துல கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்கிற இடத்துல இருக்கிறது என்பதை தேவன் பார்த்துதான் நமக்கு காரியத்தை கொடுத்து நம்மை மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாரே ஒழிய எல்லா காரியத்தையும் எல்லாரிடத்திலும் கொடுக்க மாட்டார். கர்த்தர் அதற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். அவரே என் வெளிச்சம், அவரே என் ரட்சிப்பு, அவரே என் பலன், அவரே என் கண்மலை என்று அவரையே துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அவரை நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி தேடுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமே என்றால் எல்லா கிருபையும் எல்லா ரட்சிப்பையும் எல்லா வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்கிறதோடு மாத்திரமல்ல, நன்மையை நம் மூலமாய் மற்ற ஜனங்கள் பார்க்கும்படியாகவும் கூட கர்த்தர் செய்வார். கர்த்தர் அவ்வளவு நல்ல தேவனை நாம் துணையாய் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களைத்தான் எடுத்து பயன்படுத்த முடியும். பாருங்க, பலவீனனை அவர் பலவானாய் மாற்றுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் கூட பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் தான் அவர் தேடி கொண்டிருக்கிறார். நாம் அவரின் விரும்புகிற இடத்திலே நாம் இருந்தோமையானால் நம்மிடத்திலே அவருடைய பொறுப்பை கொடுத்து இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை கட்டுவிப்பதற்கு
நம்மையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நல்ல சங்கீதத்துக்காக நாம் கர்த்தரை துதிக்கலாமா? நன்றி தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் கீதமுமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? அவரே என் பலனும், அவரே என் கோட்டையுமானவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தாவே, எங்களுக்கு நீரே அடைக்கலம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலேயே எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார்களே. ஆண்டவரே, எவ்வளவாய் பரிசுத்தவான்கள் உம்முடைய நாமத்தை பற்றி வைராக்கியம் கொண்டிருந்தார்கள் அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட வைராக்கியம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற கடைசி நாளத்திலே வந்து நிற்கிறோமே ஆண்டவரே. கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ள அந்த வைராக்கியத்தை ஊற்றி விடுங்க ஆண்டவரே. அப்பா, நீரே தேவன் என்பதை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து அறிந்து கொள்ளும்படியாய் கூட கிருபை செய்யுங்கப்பா. சங்கீதக்காரனுக்குள் இருந்த அந்த வாஞ்சை எங்களுக்குள்ள உண்டாகட்டும். உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், உம்முடைய ஆலயத்திலே தங்கி ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், உம்முடைய ஆலயத்திலேயே ஆண்டவரை தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் அந்த நாட்களிலே மாறட்டும் அப்பா. கர்த்தாவே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் பிரகாசம் இன்னும் எங்கள் மேல வீச பண்ணுங்க ஆண்டவரே. மனுஷன் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உடைய வெளிச்சம் எங்கள் மீது எப்போதும் வீசட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க. உமக்கே நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதற்கு எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்க, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே தேசத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். இருக்கிற இடங்களிலே நாம் முடிந்தால் முழங்கால் படியிட்டு இந்த தேசங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற இந்த நாட்களிலும் கூட இந்திய தேசத்தை, இலங்கை தேசத்தை, மத்திய கிழக்கு நாடுகளை, இந்த கத்தா தேசத்தை, உலக நாடுகள் எல்லாம் உங்க பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே அப்பா, அந்த கோவிடோடைய ஆண்டவரே அப்பா, ஓமிக்ரான் வேரியன்டுடைய தாக்கம் ஆண்டவரே மீண்டும் பூமியிலே ஆண்டவரே ஒரு அலையை போல வீசிக் கொண்டிருக்கிறதே ஐயா. ஆண்டவரே, இது எங்களுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு கிருமியா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீரே. உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே அப்பா. எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக்கப்பட்டுள்ளதே கர்த்தாவே. இந்த கிருமிகளை எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, உம்முடைய சுவாசத்தை ஊதி ஆண்டவரே அழித்து போட மாலை கூடும் ஆண்டவரே. கர்த்தாவே, மனுஷருடைய இருதயத்துடைய இருமாப்புகளை பார்க்கிற தேவன் ஆண்டவரே, மனுஷருடைய துணிகரங்களை பார்க்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய உக்கிர கோபத்தை தணிக்க கூடாதபடிக்கு பூமியிலே காணப்படுகிற கொடூரங்களினாலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், என் மனம் சஞ்சலப்படுகிறது என்று சொல்லுகிற கர்த்தர் நோவாவின் இடத்துல சொன்னீங்களே ஆண்டவரே, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, மனுஷரை படுத்த நிமித்தம் நான் விசனப்படுகிறேன் என்று அங்கலாய்த்த கர்த்தர் அல்லவா. கர்த்தாவே, ஒரு விசை கூட கர்த்தாவே நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே, உலகத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன், ஒரு விசை கூட எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. இரக்கம் உம்மிடத்தில் உண்டாண்டவரே, சகாயம் உம்மிடத்தில் உண்டாண்டவரே, மனது உருக்கம் உம்மிடத்தில் உண்டாண்டவரே. அன்று மேய்ப்படில்லாத ஆடுகளை போல சிதறண்டு கிடந்த ஆடுகளை பார்த்து மனது உருகின அதே ஆண்டவர் இன்று உண்டப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று நாங்கள் நம்பி ஆண்டவரே, உம்மிடத்தில் திரளான ஆண்டவரே அப்பா இரக்கம் உண்டு என்று நம்பி ஆண்டவரே, தேசத்தின் ஜனங்களுக்காக எங்கள் கைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விசை கூட இந்த தீங்கிலிருந்து கனக ஜனங்களை அப்பா நீங்க விடுவிக்க வேண்டுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயல்பு நிலைகளை எல்லாம் முடக்கி போடுகிற ஆண்டவரே, ஜனங்களுடைய எல்லா வாழ்வாதாரங்களை முடக்கி போடுகிற இந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நீங்க மாற்றி போடுங்க. தீங்கு நாளிலே நான் கூடாரத்திலே ஒளித்து வைப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா. தீங்கு துக்கப்படுத்தாத படிக்கு, வேதனைப்படுத்தாத படிக்கு ஆண்டவரே கர்த்தாவே, இன்று பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்லவா. கர்த்தாவே, ஒரு விசை தேசங்களுக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. சுனாமியை போல அடிக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, மீண்டும் மீண்டும் ஆண்டவரே அப்பா அதனுடைய உருமாற்றத்தின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமையா, ஜனங்களிடத்தில் காணப்படுகிற இந்த பாதிப்புகளை எல்லாம் கர்த்தர் நீங்க தயவாய் மாற்றி போட்டுடுங்கப்பா. கர்த்தாவே, ஒரு மனம் திரும்ப தேசங்களிலே கர்த்தர் நீங்க கட்டளையிடுங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் தேசங்களிலே நடக்க கர்த்தாவே யோவான் ஸ்நானகன்களை எழுப்பி கொடுங்க. கர்த்தாவே, ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பக்கூடிய காரியங்கள் அதிகமாய் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்யக்கூடியவர்களே சோர்ந்து போய் முடங்கி போயிருக்கிற அவல நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தூக்கி நிறுத்துங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்பி நடத்துங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தில் கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க.
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேசத்தில் இந்த அலை மீண்டும் ஆண்டவரை மோதி அடிக்காத படிக்கு கத்தாவே எல்லாவற்றையும் கத்தனைய மாற்றி போட வேண்டுமாய் துதிக்கிறோம். எல்லா பாவ சாப கட்டுகள் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போகட்டும் ஐயா. இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற எல்லா பொருளாதார பஞ்ச நிலைகள் ஆண்டவரே, ஜனங்களுடைய தவிப்புகள், வேதனைகள் ஆண்டவரே அப்பா, புலம்பல்கள் எல்லாம் கத்தாவே நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒரு சமநிலை பிரமாணம் இந்த தேசத்திலே உண்டாகட்டும். இன பாகுபாடுகள் எல்லாம் மாறட்டும். அந்நிய நாடுகளுடைய ஆக்கிரமிப்புகள் எல்லாம் மாறட்டும். சபைகள் எல்லாம் உயிர் மீச்சு பெற்று தேசத்திற்காய் திறப்பில் நின்று செபிக்கிற காரியங்களாய் மாறட்டும். ஆண்டவரே கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேரியன்ட்டுடைய தாக்கம் ஆண்டவரே அப்பா அநேகரை பாதித்திருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே யாரெல்லாம் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கத்ததாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஐயா கத்த நீங்க விடுதலையாக்கும்படியா, சுகத்தந்து நடத்தும்படியா கூட நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை முக்கியமா எங்களுடைய கரத்திலே வைத்து செபிக்கிறோம். கத்துடைய பாதுகாப்பு பிள்ளைகள் மேல இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே கத்தாவே கொள்ளை நோய் ஒருவரை வாரிக்கொள்ளாத படிக்கு கத்தாவே நீங்க இரக்க பாராட்டுங்க. மீந்திருக்கிற ஒரு கூட்டத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்தும்படியாய் கத்தாவே இந்த தேசங்களில் நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவிக்க ஒரு திறந்த வாசலை உண்டாக்கி கொடுங்க. சபைகள் எல்லாம் சீர் பொருந்தட்டும், பக்தி விருத்தி அடையட்டும். கத்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் ஆண்டவரே சமாதான பெற்று பரிசுத்தாய் ஆறுதலை பெற்று நடந்து ஏறுகிற சபைகளாய், வசனத்திலே பெருகுகிற சபைகளாய் ஆண்டவரே ஸ்தோத்திர பரிசுத்தத்திலே பெருகுகிற சபைகளாய் ஆண்டவரே ரட்சிப்பிலே பெருகுகிற சபைகளாய் ஆண்டவரே ஆத்தும ஆதாயத்திலே பெருகுகிற சபைகளாய் ஒவ்வொரு சபைகளும் மாறட்டும். ஆண்டவரே கத்தர் ஊழியக்காரர்கள் எல்லாம் பலப்படுத்துங்கப்பா. கத்தாவே இந்த தேசம் நமக்கு சொந்தமாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ஐயா. துதிகிற மகிமை எல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்திக் கொள்கிறேன். இந்த நாட்களில் தொடர்ந்து இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு தேசங்களையும் ஆளுகை செய்யும்படியாக, தேசத்தில் காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும்படியாக இந்த நாட்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் தான் இந்த நாட்களிலே உண்மையிலே ஜனங்களையும் தேசத்தையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளுடைய ஜெபம் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. அநேக ஜனங்கள் பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட வேண்டும். இந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றி போட வேண்டும். இந்த கொரோனாவுடைய தாக்கத்தை தேவன் முழுவதுமாக எடுத்து போட்டு கூடிய சீக்கிரமாக நாம் எல்லாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெப ஐக்கியம் உண்டாயிருக்கும். மாலை 8 மணி முதல் 8:40 வரை உண்டாயிருக்கும். நம்ம ஜூமில் அதை நடைபெற்று கொண்டிருக்கிறது. முடிந்த பிள்ளைகள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு உபவாச ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 9 மணி முதல் 11 மணி வரை உண்டாயிருக்கும். நாளைய தினத்தில் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். போன வருஷம் நியூ இயர்னால அந்த ஜெபம் வைக்க முடியவில்லை. தொடர்ந்து ஆராதனைகள் இருந்த நிமித்தம் வைக்க முடியவில்லை. நாளைய தினத்திலிருந்து நமக்கு ரெகுலராக சாட்டர்டே மார்னிங் 9 to 11 உபவாச ஜெபம் இருக்கும். முடிந்த பிள்ளைகள், நேரம் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் அதில் கலந்து தேசத்துக்காக திறப்பில் இருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் வேத வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு விசை கண்கள் இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்றியோடு மே துதிக்கிறோம், நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். நீ பயப்படாத என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்களோட கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடிய எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரேப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே வார்த்தையை கத்தனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தடைகளை கத்தனையை மாற்றிப்படும்படியாக செபிக்கிறோம். கேட்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாக்கி தரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அடிமை என்ற கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், நீ பயப்படாதே.
நீ பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த நாட்கள் நாம் பார்த்தோம் என்றால் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஒரு பயத்தையும் ஒரு தத்தளிப்பையும் கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாள் இந்த கொரோனாவுடைய தாக்கம், இந்த ஒமிக்ரானுடைய தாக்கம் தீவிரமாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் அது பாதிப்பாக இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் நான் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் தேவன் தேவ ஜனத்துக்கு தேவ பலனாக இருந்து அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். என்னதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் தம்முடைய ஜனத்துக்கு தேவன் பராக்கிரமசாலியாக இருந்துதான் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை பார்க்கும்போது பயம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும்போது இந்த பயத்தை எல்லாம் தேவன் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு நமக்குள்ளதை நாம் பற்றி கொண்டு நாம் என்றென்றைக்கும் கர்த்தரோட கூட இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறான். நம்மளோட வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில், அதாவது நம்ம நினைக்கிறோம் 2019 முன்பு இருந்த வாழ்க்கை இனிமே வராது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை காட்டிலும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தான் கொடுப்பார். அதை காட்டிலும் மோசமாக இல்லை. அந்த உலகத்துல வேணா காரியங்கள் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம். ஆனால் தேவ ஜனத்திற்கு இனி உள்ள நாட்கள் முந்தின நாட்களை பார்க்கலாம் அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். எப்போதுமே ஆண்டவர் முந்தின நாட்களை பார்க்கலாம் ஆசீர்வாதமாக தான் தேவன் கொண்டு போகிறார். நம்மளுடைய சபைக்கும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தமும் அப்படியாதான் பார்க்க இருக்கும். முற்பிதாக்களை பார்க்கலாம் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்பொழுதுமே அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னார். ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். தாவீது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரு நாள் அவன் பலவீனப்பட்டு போனதே கிடையாது. ஒரு நாள் அவன் கீழே இறங்கி போனதே கிடையாது. நாளுக்கு நாள் அவன் வாழ்க்கையில விருத்தி உண்டாகிக்கொண்டே இருந்துச்சு. சவுலுக்கு தான் ஒரு பயம், எங்க அந்த ஸ்தானம் தன்னை விட்டு போய்விடுமோ, அந்த ராஜா தாவீது கைக்கு மாறிவிடுமோ என்று சொல்லி சவுலுக்குள்ளதான் அந்த பயம் இருந்துச்சே ஒழிய தாவீதுக்கு அதை குறித்து ஒரு எண்ணம் இல்லை. ஆண்டவரே நீ எதை கொடுத்தாலும் நான் அதை உண்மை உத்தமமாக செய்வேன் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனாக அங்கே தாவீது காணப்பட்டான். இன்றைக்கு உலக பிரகாரமா பார்த்தா அநேகருக்கு தங்களுடைய ஸ்தானத்தை குறித்து ஒரு பயம் இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அந்த ஸ்தானத்தை உறுதியா பிடிச்சுக்குவாங்க, யாரும் அந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அந்த ஸ்தானத்தை உறுதியா பிடிச்சு கொண்டு அதிலேயே பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள தன் ஸ்தானத்தை குறித்து பயம் அடுத்த மனுஷன் எழும்பக்கூடாது என்று சொல்லி அதை உறுதியா பிடிச்சிருக்கானோ அவன் அதுக்கு மேல வளர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா பயம் உள்ளுக்குள்ள இருக்கிறது பயம். பயப்படுறவனை மட்டும் ஆண்டவர் பார்த்து விரும்பாத தேவன் ஒரு தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 21-22 பாத்தீங்கன்னா பயப்படுவர்கள் யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் கிதியோன்ட்ட எவன்லாம் பயப்படுறானா அவனை நதிக்கு இங்கிட்ட நீ விட்டுட்டு போயிரு, அவனை கூட்டிக் கொண்டு போவாத, அவன் பயந்தாங்குழியா இருந்தாலும் அடுத்தவனையும் பலவீனப்படுத்திடுவான் என்று சொல்லி அப்படியாக அங்கே நதிக்கு முன்பதாக அவர்களை ஃபில்டர் பண்ணதை நான் பார்க்க முடிகிறது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய ஆஃபீஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்தானத்தை குறித்து என்னைக்கு நமக்கு பயம் வருதோ அன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். நமக்கு பயம் அந்த ஸ்தானத்தை உறுதியா நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு மேல நம்ம டெவலப் ஆக முடியாது, அதுக்கு மேல நம்ம வளரவும் முடியாது. அதே ஸ்தானத்துல நம்ம என்ன பண்ணுவோம், குன்றி விடுவோம். அதான் ஆண்டவர் சொல்லி, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட. நமக்குன்னு எதை தேவன் வைச்சிருக்காரோ அதை யாராலையும் எடுக்க முடியாதுங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், நமக்கென்று தேவன் எதையெல்லாம் முன்குறித்து வச்சிருக்கிறாரோ அதை யாரும் எடுத்து போட முடியாது, யாரும் புடுங்கிக் கொள்ளவும் முடியாது. இது தேவனுடைய ஆசீர்வாதம். ஈவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருந்தா கூட நமக்கென்று தேவன் எதை வச்சிருக்காரோ அதை கண்டிப்பா கொடுப்பார். இதுக்காண்டி அடுத்தவங்களுக்கு விரோதமா நாம் இதாக செய்து அடுத்தவங்களை பின்தள்ளி நம்ம முன்னே ஓட வேண்டுங்கிற அவசியம் ஒரு நாள் நமக்கு கிடையாது. நமக்குன்னு உள்ளதை தேவன் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்குன்னு இல்லாத காரியத்துக்காக நம்ம என்னைக்கு பிரயாசப்பட்டோமோ அது எல்லாம் வீண் பிரயாசமாக போகும். அதனால நம்மளுடைய இருதயத்துக்குள்ள பயம் என்கிற ஒரு காரியம் இல்லாதபடிக்கு இந்த நாட்களை நம்மளை முழுவதுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
எந்த ஒரு ஸ்தானத்தை குறித்து நமக்கு பயம் இருக்கக்கூடாது. இது நம்மளை விட்டு போயிருமோ, இந்த வேலை நம்மளை விட்டு போயிருமா, பயப்படவே பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உன் வேலையே உன்னை விட்டு போனால் கூட நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா. உன் வேலையை காட்டிலும் நான் உன்னோட இருப்பதா உனக்கு அதிக ஆசீர்வாதம் என்று சொல்லி தேவன் அப்படியாக சொல்லி, அதான் இங்க சொல்லி நீ பயப்படாத என்று சொல்லி தேவன் சொல்ல. இந்த ஆண்டில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம், அவ்விசுவாசம், இது போன்ற காரியங்களை நம்ம விட்டு வெளியே வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது நம்ம இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க ஏன் இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, ஏன் இந்த ஜனங்கள் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம். அதே 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு என்னும் கோச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பலத்த கூட்டமாக இருந்த அந்த ஜனங்கள், தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்த அந்த ஜனங்கள், தேவனுடைய நாமத்துக்கென்று மகிமையாய் இருந்த அந்த ஜனங்கள் இந்த நாட்களில் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு சிறு கூட்டமாக மாறிவிட்டார்கள். ஒரு சிறு கூட்டமாக அந்த ஜனங்கள் மாறிவிட்டது நிமித்தம், அதனால அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவர்களை பார்த்து சொல்ல நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல ஒரு பலத்த கூட்டமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த ஜனங்களை பலுகி பெருக பண்ணினார். பலுகி பெருகின ஜனங்கள் இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமாக, இன்னைக்கு தேவன் பக்கமாக இருந்தும் தேவன் துணையாக கொண்டிருந்த போதிலும் ஒரு சிறு கூட்டமாக மாறி போயிருந்தார்கள். அந்த சிறு கூட்டமாக மாறி போயிருந்த நிமித்தம் அவர்களுக்குள்ள ஒரு பயம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஒரு கலக்கம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லி அவர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம். அதே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஏன்னா இந்த ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம், இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், இந்த ஜனங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம் அந்த ஜனங்கள் மத்தியில தேவன் என்ன பண்ணுகிறார், அவருடைய சகல பாவத்தை நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று சொல்லிச்சு. ஒரு யுத்தம் அப்பதான் அவங்களோட வாழ்க்கையில் முடிஞ்சது. அந்த யுத்தம் முடிஞ்சதுனால, அந்த யுத்தம் அவருடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த நிமித்தம் அவர்கள் சிறு கூட்டமாக சிறுகி போயிருந்தார்கள். அவர்கள் சிறு கூட்டமாக சிறுகி போயிருந்த நிமித்தம் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் தொற்றி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நாம் செய்த பாவத்தை நிமித்தம் தான் தேவன் நம்மளை சிறுக பண்ணினார் என்று சொல்லி அவர்களுக்கு. அதனால அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்ல, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ என்னிடமாய் நீ சாயும் போது என்னிடத்தில் நானே உன் தேவன் என்று சொல்லி நீ அறிக்கை பண்ணும்போது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண என்று சொல்லி தேவன் அங்க சொல்வது நாம் பார்க்க முடிகிறது. வாசிச்சோம்னா ஏசாயா 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். அதனால இங்க சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஏன்னா இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஜனங்கள் ஒருவேளை தேவன் நம்மளை வெறுத்து விட்டாரோ, அதனாலதான் நாம் சிறுகும்படியாக தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பயத்தை பார்த்து தான் தேவன் சொல்கிறார், பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் நாம் தள்ளப்படுவது. சில நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்மளுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் பார்த்தா ஒருவேளை தேவன் நம்மளை கைவிட்டாரோ, தேவன் நம்மளை மறந்து விட்டாரோ, நாம் தேவனுக்கு ஒருவேளை பிரியமாய் இல்லாமல் போனது நிமித்தம், நம்மளோட வாழ்க்கை நிமித்தம் தேவன் நம்மளை கைவிட்டாரோ என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் சில பேர் தள்ளப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடவில்லை என்று சொல்லுகிறார்.
அங்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நாமும் அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அவரும் நம்மோட கூட உடன்படிக்கை. நம்ம ஒருவேளை அவருக்கு பிரியம் இல்லாமல் அவரை விட்டு தூரமாக வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் நம்மளை கைவிடாத தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை அழைத்து அணைத்து அரவணைத்து நம்மளை ஆற்றி தேற்றி நடத்தக்கூடிய ஒரு நல்ல தேவன். நம்ம தான் அவரை விட்டு தூரம் போகிறோம். அவர் எப்பொழுதும் நம்மளோட கூட இருக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்த உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, என்றென்றைக்கு நம்மளோட கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல தேவன் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால இன்றைக்கு அந்த தேவனை உறுதியா பெற்று, இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயத்துக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு பயம், என்ன ஆச்சோ, என் வாழ்க்கை எப்படியாக இருக்குமோ, என் வாழ்க்கை என்னமாய் போய் முடியுமோ, சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறத நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று சொல்லி அநேக காரியங்கள் நீங்கள் கலங்கி தவிக்கிற பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் போட்டுவிட்டு அவர் மேல உங்க பாரங்களை எல்லாம் வைத்து விட்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காத நீதிமான் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு நாள் நம்மளை தள்ளாட விடவே மாட்டார். ஒரு நாள் நம்மளை கைவிடாத ஒரு நல்ல தேவன் தான் நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன். அதனால இருக்கக்கூடிய பயம், ஒருவேளை உங்களுக்குள்ள என்னை தேவன் கைவிட்டாரோ, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு என்று சொல்லி அநேக கேள்விகளோடு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்த முடியாது, உனக்கு சகாயம் பண்ண முடியாக நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். இப்போ ஒரு மனுஷனோட தேவன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகிறோம், எப்படியெல்லாம் அவனை நடத்துவார், அவனோட கூட இருந்து தேவன் எப்படி நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 28:15 நாம் வாசிக்கலாம். நான் உன்னோட இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, இங்க யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு ஏசாவின் நிமித்தம் தான் தாயின் தகப்பனையும் விட்டு தன் மாமன் லாபான் வீட்டுக்கு அவன் கடந்து போகிறவனாக இருக்கிறான். போகிற வழியில தேவன் அவனை சந்திக்கிறார். சொப்பனத்துல வந்து அவனை சந்திக்கும் போது தேவன் அங்க அவனோடு பார்த்து சொல்கிறார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் சொன்னார். இப்ப தேவன் அங்க வந்து நமக்கு வாழ்க்கையில தேவன் என்னென்ன வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கிறாரோ, என்னென்ன நம்மளோட பார்த்து சொல்லுகிறாரோ, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும்படியாக ஒரு நாளும் தேவன் என்ன பண்ண நம்மளை கைவிடவே மாட்டார். அது மாத்திரம் இல்ல, நான் போகிற இடமெல்லாம் நம்மளை காத்து உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தேவன் தான். நீங்க வாசினா ஈசாக்கு வந்து அங்க யாக்கோபை அனுப்பும் போது அவன் சொல்லி அனுப்பக்கூடிய காரியங்கள் 3வது அதே அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜன கூட்டமாகவும் நீ பல ஜன கூட்டமாகவும் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை, நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளாக, வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறவராக இருக்கிறார். அதனால இங்க ஈசாக்கு அழகான வாக்குத்தத்தங்களை அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார். சர்வ வல்லமையில தேவனை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகும்படியாக பண்ணுவார் என்று சொல்லி அங்க ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வானத்தின் நட்சத்திரம் பூமியின் மண்டலத்தினையா அவன் சந்ததியை நான் பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னார். அப்படி சொன்ன தேவன் ஆனால் ஈசாக்குக்கோ ஒரு 2 பிள்ளைகளோட தான் நிறுத்தி கொண்டார். ஈசாக்கு கிடைத்த 2 பிள்ளை தான். ஆனால் இங்க ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய ஆசீர்வாதம், நீ பல ஜன கூட்டமாக நீ பழுகி பெருகுவாய். அதனால்தான் அவன் இடத்துல இந்த 12 கோத்திரங்கள் தோன்றும்படியாக தேவன் கிருபை செய்தார்.
இப்ப தேவன் இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை காத்து நம்மளை பெருகச் செய்ய வேண்டும் என்றால், நம்மளை கைவிடாது தேவன் நடத்த வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை நாம் உறுதியாய் படித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் நடக்கும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்க, சொன்னதை செய்கிற அளவுக்கு நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் போகிற இடமெல்லாம் நம்மளோட கூட இருந்து நம்மளை காத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கணும், தியானம் பண்ணணும். அந்த வசனத்தை நான் வாசித்து ஆண்டவர் நம்மளோட பேசும்போது அந்த வார்த்தையின் மேல் கைகளை வைத்து நாம் செபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் மாறும்போது அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வந்து அது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே யாக்கோபு வெறும் கையாய் போனாலும் அவன் தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தோடு அவன் கடந்து சென்றான். அவன் வெறும் கையா போனாதான் நம்ம சொல்லுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறான், நல்ல வாக்குத்தத்தங்கள். ஈசாக்கு அவனை மனம் உவந்து ஆசீர்வதித்து, நீ பல ஜன கூட்டமாய் பழுகி பெருகுவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து அந்த வாக்குத்தத்தத்தோடு போன மனுஷன் அந்த ஆசீர்வாதத்தோடு அவன் திரும்பி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக, தியானிக்கிற பிள்ளைகளாக, அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளே என்ன பண்ணுவார்? காத்து ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுகிறார். இப்போ ஒரு மனுஷனோட இருக்கும்போது அவனை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவராக, செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவனோடு கூட இருந்து தேவன் அவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்த்தோம் என்றால் அதே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார், என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். நீர் என்னை இப்பொழுது வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் தேவன் என் சிறுமையையும் கை பிரயாசத்தையும் பார்த்து, என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி கடிந்து கொண்டார், உண்மை கடிந்து கொண்டார். அதாவது ஒரு மனுஷனோடு தேவன் இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் அவர்கள் என்ன பண்ணுகிறார்? கடிந்து கொள்கிறவர்களாக, அந்த மனுஷனுக்கு விரோதமா நீ எழும்பக்கூடாது என்று சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த மனுஷனுக்கு எந்த விதத்திலும் அவர்கள் ஏமாற்றப்படாதபடிக்கு அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில நஷ்டம் வராதபடிக்கு, மனிதர்கள் மூலம் அவருடைய வாழ்க்கையில நஷ்டம் வராதபடிக்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை யாரும் பறித்து கொண்டு போக முடியாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர்களை பாதுகாக்கிறவராக, அவர்களோட கூட இருந்து நடத்துகிறவராக தேவன் இருக்கிறார். அதனால இங்க யாக்கோபு சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார், தேவன் என்னோட கூட இராமல் போனால் நீ எப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். ஆனால் தேவன் என்னோட கூட இருக்கனால உன்னை நேற்று ராத்திரி அவர் கடிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, அவனு அவங்க மாமா வீட்டுல போய் வேலை பார்க்கும்போது 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாத்துவாங்க. 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றி அவனுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிடக்கூடாது, அவன் பழுகி பெருகி விடக்கூடாது, அவன் பேரு பிரஸ்தாமாக விடக்கூடாது என்று சொல்லி 10 முறை அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? சம்பளத்தை மாற்றுவான். ஆனாலும் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவனோட கூட இருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை அவர் செய்கிறவராக இருந்தார். அதனால ஒரு மனுஷனோட தேவன் இருந்தால் எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, தனக்கு உண்டான ஸ்தானத்தை யாராவது பிடித்து விடுவார்கள், யாராவது எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு மனுஷனோட தேவன் இருந்தால், நம்மளோட தேவன் இருந்தால் அவர் நம்மளை காக்கிறவராக, யாரும் நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர், நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். யாக்கோபை போய் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணல, யாக்கோபை லாபான்ட்ட சண்டை போடல, ஒண்ணும் பண்ணல. அவன் பாட்டுக்கு அவன் இருந்தான். லாபானுடைய காரியங்கள் சரியில்லைன்னு தெரிய வரும்போது அமைதியா அவன் ஒண்ணுமே ஒரு வாக்குவாதம் பண்ணாம, தனக்குண்டான ரைட்ஸ் எதுவும் அங்க கேட்காம அவன் பாட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வர ஆரம்பிச்சான். அவனுக்கு லாபானுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய, அவன் இருக்கிற நாள் வரைக்கும் அங்க உண்மையும் உத்தமமாக இருந்தான். இன்னைக்கு நாமும் அப்படி உண்மையும் உத்தமமாக இருந்தோம் என்றால் தேவன் நமக்கென்று நியமித்ததை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படியாப்பட்ட பயம் இந்த நாட்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்க யாக்கோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாசிக்கலாம், அதே 31ஆம் அதிகாரத்துல 38ல இருந்து வாசிக்கலாம். 38, 39, 40 3 வசனங்களை வாசிக்கலாம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. அதாவது
பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் பகலில் களவு போனது இரவில் களவு போனதையும் இரவில் களவு போனது என் கையில் கேட்டு வாங்கினேன். என் கையில் கேட்டு வாங்கி பகலிலே வெயிலிலும் பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிருக்கும் என்னை பட்சித்தது. இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்து இவ்விதமாய் நான் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லுகிறார், நீ 10 முறை என் சம்பளத்தை மாத்தின, நான் ஆசீர்வதிக்க கூடாது என்று சொல்லி நீ 10 முறை சம்பளத்தை மாற்றின போது தேவன் என்னோட கூட இருந்து என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார். என் கையின் பிரயாசங்கள்லாம் தேவன் ஆசீர்வதித்து என்னை பழகி பெறும். ஆனாலும் எனக்கு நீ நஷ்டம் வரும்படி நீ பண்ணினால் கூட உம்முடைய மந்தையில் நான் தின்னவில்லை. உம்முடைய மந்தையில் நான் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நான் உனக்கு தெரியாமல் நான் எடுத்துக்கொள்ளவில்லை, நான் திருடி கொள்ளவில்லை என்று சொல்லி இங்கே யாக்கோபு சொல்லி அவ்வளவு உண்மையும் உத்தமமாக இருந்த ஒரு மனுஷன். அதனால்தான் அவனுக்காக கர்த்தர் அங்க என்ன பண்ணுகிறார், அவங்க யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த லாபானுக்கு உண்மையில் ஒரு மனுஷனாக அவனுடைய தன் வாழ்க்கையில நஷ்டம் வந்திருந்த போதிலும் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாக அவனுடைய மந்தையிலிருந்து ஒன்றையும் திருடாதபடிக்கு அவன் காத்துக்கொண்டான். இன்னைக்கு நாமும் அப்படியே இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க, கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சகல காரியங்களிலும் நாம் என்ன பண்ண வேண்டும், பொறுமையாக நிதானமாக ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நிதானத்தை நாம் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. ஒருவேளை நஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு நமக்கு அது இழப்பு போல இருக்கலாம், ஏன் இப்படி ஆகுது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கோம். ஆனாலும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு நாள் நாம் நஷ்டப்பட்டு போகிறதே கிடையாது. கர்த்தர் எடுத்து நிறுத்தும் போது, தேவன் ஒரு மனுஷன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் போது எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக தான் தேவன் எடுத்து நிறுத்துவார். அப்படியாப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படியாப்பட்ட சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் தான் நம்மளோட கூட இருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால எந்த மனிதர்கள் ஒருவேளை நம்மளை கைவிடலாம், மனிதர்கள் ஒருவேளை உங்களை வெறுத்து தள்ளலாம், மனிதர்கள் ஒருவேளை உங்களை ஆகாதவர்கள் என்று சொல்லி தள்ளலாம். ஆனாலும் தேவனை சார்ந்து இருக்கும் போது தேவன் பக்கமா எப்படி இந்த யாக்கோபு லாபான் என்னதான் அவனுக்கு நஷ்டம் வரும்படியாக சம்பளத்தை மாத்தினாலும் அவனுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யவில்லை. அவனுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த மந்தையை அவன் ராத்திரி பகலாக அவன் காத்து கொண்டான். என் கண்களுக்கு நித்திரை தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன் என்று சொல்லி அங்கே யாக்கோபு சொல்லுகிறார். கண்பான தேவ ஜனமே, உங்களோட வாழ்க்கையிலும் சில நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து செல்லலாம். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில ஜனங்கள் நிமித்தம் நீங்க ஏமாற்றப்படலாம், கைவிடப்படலாம், வெறுத்து ஒதுக்கப்படலாம். ஆனால் தேவனுக்கு உண்மையா இருங்க. நீங்க இருக்கிற இடத்துல உண்மையா இருங்க. நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் போது யாரும் உங்களோட வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வராதபடிக்கு, எந்த மனிதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நஷ்டம் வராதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்ல, உனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர்கள் உன் பட்சமாய் வருவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதனால பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டோட சில நேரங்கள் நம்மளை நடத்தும் போது அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் வேதனை, அந்த பாதைகளை கடந்து வருவது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். ஆனாலும் நாம் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்கும் போது, தேவ சமூகத்துல நாம் நிற்கும் போது, சாட்சியாய் நாம் நின்று வாழும் போது கர்த்தர் நம்மளையும் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்கே யாக்கோபு தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட மனுஷன் தான் இருக்கிற இடத்துல சாட்சியாக உண்மை உள்ளவனாக இருக்கிறான், உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கிறான், உபத்திரவப்படுகிறவனாக இருக்கிறான். இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு இந்த 3 காரியங்கள் இருக்க வேண்டும். உண்மை உள்ளவனாக இருக்கணும், உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கணும், உழைக்கிறவனாக உபத்திரவப்படுகிறவனாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை அந்த காலங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். மனுஷங்களை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க. அவங்களால ஆசீர்வாதம் வந்துடும், அவங்களால நமக்கு நன்மை வந்துடும், அவங்கள நம்மளை ஆசீர்வாதமாக கொண்டு போவாங்க. யாரையும் நோக்கி பார்க்காதீங்க. இருக்கிற இடத்துல உண்மை உத்தமமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு உண்டானதை அவர் ஏற்ற காலத்தில் உங்களோட கரத்துல கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நம்மளோட கூட இருக்கும்படியாக நாம் அவரை உறுதியாக பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் நீங்க வாசிக்கலாம். இதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
21 கூட வாசிக்கலாமே. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து அவன் மேல் கிருபையை வைத்து தயவு கிடைக்கும்படியாக செய்தான். ஒரு மனுஷனோடு தேவன் இருக்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ கிருபை பெருகிறதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ கிருபை பெருகும் போது அவன் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவனுக்கு தயவு உண்டாகும்படியாக தேவன் செய்கிறார். இப்ப நம்மளோட கூட தேவன் இருக்க வேண்டும். நம்ம வேற எதையும் நோக்கி நாம் ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. தேவன் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க. அது மட்டும் நீங்க உறுதியாக மனசுல வச்சுக்கோங்க. தேவன் நம்மளோட கூட இருக்கும்படியாக நம்மளுடைய அனுதின வாழ்க்கை இருக்க வேண்டும். காலையிலிருந்து ராத்திரி வரை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த ஜீவிதம், வேத வாசிப்பு, தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய காரியங்கள், இது நம்மளோட கூட இருந்து நம்ம இதுல நாம் காத்து கொண்டு நம்ம தேவனுக்கு முன்பதாக இருந்தோம் என்றால் அவர் நம்மளோட கூட இருக்கும்போது அவருடைய கிருபை நம்ம மேல இன்னும் அதிகமாக பெருகக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ கிருபை பெருக 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 அவன் எங்கே சென்றாலும் தேவ தயவு அவனுக்கு கிடைக்கும்படியாக, மனுஷனுடைய கண்களில தயவு கிடைக்கும்படியாக செய்யணும். நம்ம யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டியதில்லை, யார்கிட்டையும் போய் கூணி குறுகி நிற்க வேண்டியதில்லை. நம்ம ஜெபம்ன்ட்டு போய் நிற்கும் போது தேவ கிருபை, ஆண்டவருடைய தயவு நமக்கு முன்பதாக அது கடந்து செல்லும். அந்த தயவு முன்பதாக கடந்து சென்று அங்கே நமக்காக காரியங்கள் எல்லாம் அது வாய்க்க பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதான் இங்கே யோசேப்போட தேவன் இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையுடைய தலைவனுடைய கண்களை தயவு கிடைக்கும்படியாக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளோட கூட இருக்கிறது. யோசேப்போட தேவன் இருந்ததுக்கு அவன் அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற மனுஷனாக இருந்தான். இந்த தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி அந்த பாவ சூழ்நிலையை விட்டு அவன் விலகி ஓடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அப்படி விலகி ஓடுன மனுஷனை தான் கர்த்தர் என்ன பண்ணினார், எடுத்து ஆசீர்வதிக்க. அவனுடைய வாழ்க்கையில தேவ தயவு செல்லுகிற இடங்களெல்லாம் அவனுக்கு தயவு கிடைக்கும்படியாக தேவன் பாராட்டினார். அவன் அடிமையாக அந்த வீட்டுக்கு போகும்போது, யார் போத்திபார் வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் அவனுக்கு தயவு கிடைக்கும்படியாக தேவன் செய்தார். அங்கே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தயவு கிடைக்கும்படியாக அங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் மேலாக அவனை உயர்த்தி வைத்து தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது, பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கும் போது, கரதரை அற்றவர்களாக தேவனுக்கு முன்னே உண்மை உத்தமமாக எந்த ஒரு காரியத்திலும் அடிபடாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, இன்னும் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட வாழ்கிற பிள்ளைகளாக, பாவத்தை எதிர்த்து போராடிதான் யோசேப்பிட்ட பாவத்தை எதிர்த்து போராடி ஓடுகிறவனாக இருந்தான். அதன் நிமித்தம் அவன் வேறொரு பிரச்சனைக்குள்ள போனால் கூட அதை பத்தி அவன் ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. அப்ப நம்மளோட வாழ்க்கையிலும் ரத்தம் சிந்தத்தக்க நாம் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் ஒரே பாவத்துல விழுந்து எழுந்திருக்கிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு ஒரு தடவை பாவம் என்று சொல்லி உணர்த்த விட்டதுக்கு அப்புறம் அதை விட்டு வெளியே வருகிற பிள்ளைகளாக, அந்த சூழ்நிலையை விட்டு ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி ஓடும்போது தேவனுடைய கிருபை நம்ம மேல என்ன பண்ணுகிறது, பெருகிறதாக இருக்கிறது. தேவ கிருபை பெருகும்போது செல்லுகிற இடங்களில் எல்லாம் தேவ தயவு உண்டாகிறது. ஒவ்வொரு இடத்திலும் நாம் எங்கெல்லாம் செல்கிறோம் அங்கெல்லாம் தேவன் நமக்கு முன்பதாக கடந்து சென்று காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறவராக, காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனோடு தேவன் இருக்கும்போது அவனை காத்து அவனை நடத்துகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, அவன் யார் மூலமா அவனுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அவனை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மூணாவது, தேவ தயவு செல்லுகிற இடங்கள் எல்லாம் தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் இருக்கிறார். நாலாவது, நீங்க ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 23வது வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அதை வாய்க்க பண்ணினால சிறைச்சாலையுடைய தலைவன் அதை பத்தி எதுவுமே கேட்காதபடிக்கு அவன் கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு தேவன் நம்மளோட கூட இருந்தால் நம் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்,
வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறவராக. நமக்கு வாக்குத்தத்தம் வாக்குத்தத்த வார்த்தைகளும் நம் கைகளை திடப்படுத்தி நமக்கு என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ எதை செய்கிறாயோ அதை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்ப நாம் அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளாக, அவரை நாம் பற்றிக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, அவரோடு கூட நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் கரம் பிடித்து நாம் நடக்கும்போது நம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக. எப்பொழுது நமக்குள்ள நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது நமக்கு இதனால ஆண்டவருடைய நாம மகிமைப்படுமா, இது ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்குமா, இதனால பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை விசாரித்து ஜெபத்தோடு நாம் எந்த ஒரு பிரயாசங்களை எடுக்கும்போது அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார்? நம்மளோட கூட இருந்து நம்மளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க ஆண்டவர் மனுஷனோடு இருக்கும்போது எப்படி இருப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய நிச்சயம் அவர்களுக்கு உண்டாகும். இங்க எரேமியா சொல்றார், கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியை என்னோட கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று சொல்லி சொல்கிறார். மனுஷனோட கர்த்தர் இருக்கும்போது பயங்கரமான பராக்கிரமசாலியா இந்த மனுஷனோட தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்காக தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தேவன் நம்மளோட கூட இருந்து நம்மளை காத்து நடத்துகிறவராக இருக்கிறார். கண்பான தேவ ஜனமே, இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறதுக்கு நாம் எவ்வளவோ ஸ்லாக்கியத்தை பெற்று கர்த்தர் நம்மளோட கூட இருப்பது நமக்கு கிடைத்த மிகுந்த ஒரு பாக்கியம். அதனால வேதம் சொல்லி, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் அப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள சந்ததியாக தேவன் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். உங்களை முன்குறித்தது தேவன். உங்களை அழைத்த காரியங்கள், உங்களை தெரிந்து கொண்ட காரியங்கள்லாம் விசேஷித்த விதமானது. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், வியாதிகள், இதைகள் நிமித்தம் நீங்க சோர்ந்து போனீங்கன்னா அந்த பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவர் சொல்லி, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரை உறுதியாக நீங்கள் பற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோட கூட இருந்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். தாவீது ஒரு சமயத்தில் நீ 18ஆம் சங்கீதத்தை வாசிங்கன்னா, தேவ சமூகத்தில் போய் செபிக்கும் போது, தாவீது அந்த செபிக்கும் போது அவனுக்காக கர்த்தர் மேலேந்து கீழே இறங்குறார், கீழேந்து மேலே ஏறுகிறார். அவனுடைய காரியத்துக்காக அவர் அவ்வளவு அந்த காரியங்களை செய்வது அல்லோல்படுவதை நான் பார்க்க முடியாது. அவர் நாசுல சுவாசம் ஏறினது போல எப்படி இருக்கும் என்று சொல்லி, தூசி ஏறினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்காக தன்னுடைய ஜனத்துக்காக சினம் கொண்டு அவர் அந்த பூமிக்கு கடந்து வருகிறவராக இருக்கிறார். அதே தேவன் தான் இன்றைக்கும் பயங்கரமான பராக்கிரமசாலியா இவங்களோட கூட இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளை குறித்தும் ஒரு நாள் நீங்க கலங்கி தவிக்காதீங்க. கர்த்தர் இன்னும் உங்களை என்ன பண்ணுவார்? பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் உன்னை, அதனால அந்த வசனத்தை சொல்லும்போது, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்ப தேவன் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்க. தேவனுடைய பலம் எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், ஒண்ணு, பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வரும்போது தேவ பலன் நமக்குள்ள உண்டாகிறது. பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வரும்போது தேவ பலன் உண்டாகிறது. இன்னும் சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாக, சுவிசேஷம், வார்த்தைகள், இன்னும் தேவ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலனாக கடந்து வருகிறது. இன்னும் நாம் செபிக்கும் போது தேவனுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இன்னும் நாம் தேவ சமூகத்தில் அமெரிக்கையாகவும் நம்முடைய நம்பிக்கையை நமது பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதன் மூலம் தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 40:29.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப என்ன பண்ண, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான அப்போஸ்தலர் 1:8 நீங்க வாசினா, அவர் உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்து என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே கடந்து வரும்போது தேவ பலன் நமக்குள்ளே கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. தேவ பலன் நம்மளோட நம்ம கடந்து வரும்போது எந்த சூழ்நிலையிலும் திட நம்பிக்கையாக இருந்து அந்த பயப்படக்கூடிய பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு விசுவாசத்தை பற்றி கொள்ளும்படியாக அந்த தேவ பலன் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே அது இருக்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் நாம் ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது, தேவ சமூகத்தில் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட வாழ்க்கையில மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும், மிகுந்த பலனாக இருக்கும். தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அது மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சிலுவையை பற்றிய உபதேசம் 1 கொரிந்தியர் 1:18 நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18 நாம் எடுத்துக்கொள்வோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம், அந்த சுவிசேஷம், தேவ வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்குள்ளே அது தேவ பலனாக, எனக்காக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மரித்தார், என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், என்னையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவர் என்று சொல்லி அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் பற்றி கொள்ளும் போது அது நமக்குள்ள தேவ பலனாக கடந்து வருகிறது. அதனாலதான் இந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது அதே அதிகாரத்துல 24வது வசனத்துல வச்சு, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாக இருந்து அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில தேவ பலனாகவும் தேவ ஞானமாகவும் இருந்து அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். நாம் ஒரு நாளும் சோர்ந்து போய் விடக்கூடாது. நம்மளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல அவர். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அழைத்த தேவன், அப்படி தெரிந்து கொண்ட தேவன், நம்மளை இதுவரை நடத்தின தேவன் நம்மளை கைவிட்டு விடுவாரா? ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அதனால தேவ பலனுக்குள்ள கிறிஸ்து, அதான் யோவான் சொல்லும் போது, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இந்த நாட்களும் நமக்குள்ள காரியங்கள், நம்மளுடைய பலன், நாம் எதையெல்லாம் பலனாக நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில குறைந்து போக வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய படிப்பை பலனாக நாம் நினைத்திருக்கலாம், நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை நாம் பலனாக நினைத்திருக்கலாம், நம்மளுடைய குடும்ப பேக்ரவுண்ட் நம்ம இதாக நினைத்திருக்கலாம். எது எல்லாம் நம்மளுடைய பலன் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில குறைய வேண்டும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி அங்க யோவான் சொல்லி, அதே போல இப்ப இன்றைக்கு நம்மளுடைய பேலன்ஸ் சொல்லி எதெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் குறைந்து போகும்படியா நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள வளரும்படியாக, அதனால அவர் பெருக வேண்டும் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறான். அப்போஸ்தலன் பவுலும் அப்போஸ்தலன் பேதுரும் சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்கள் வளருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி அறியும் போது அவர் நமக்குள்ள வளர 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 இன்னும் நம்மளை பலத்தால் அவர் என்ன பண்ணுகிறார், இடை கட்டுகிறவராக தேவ பலன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. கண்பான தேவ ஜனமே, அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை பலப்படுத்தக்கூடிய தேவன் உங்களோட கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தம்முடைய வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்துல நீங்கள் நேரத்தை செலவு பண்ணும் போது, செபிக்கும் போது, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது இன்னும் தேவன் உங்களை இரட்டிப்பான பலத்தால் இடை கட்டுகிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க வாசினா ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 30:15 நாம் வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ
அப்படி செய்ய மனதாய் இராமல் என்று சொல்லி வேதம் சொல்லி நீங்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமாக இந்த தேவன் மேல வைத்த நம்பிக்கையை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அவ்விசுவாசங்கள் வரலாம், பயங்கள் வரலாம், சூழ்நிலைகள் நமக்குள்ள அவ்விசுவாசத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம். ஆனாலும் அது வராதபடிக்கு நாம் திட நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும் போது, அவரை பிடித்து கொண்டிருக்கும் போது தேவன் நம்மளை என்ன பண்ண இன்னும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் அவர் அவருடைய பலத்தால் நம்மளை இடை கட்டுகிறவராக இருக்கிறார். அதனால ஒரு நாளும் சோர்ந்து போய் விடாதீர்கள். தேவ பலத்தால பலப்பட முடியாக, தேவனுக்குள்ள இன்னும் நீங்க பலப்பட முடியாக, தேவ கிருபை உங்களோட வாழ்க்கையில பெருகும்படியாக நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. பொறுமையாய், நிதானமாய், சமாதானமாய் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ பலன் வந்துச்சுன்னா அந்த தேவ பலன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி நம்ம ஒரு 2 காரியத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே நான் 12வது வசனத்தை வாசித்தோம் என்றால், ஒரு மனுஷன் தேவ பலத்தால இடை கட்டப்படும் போது அங்க உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதேப்பா, உன்னோடு யுத்தம் பண்ணும் மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உன்னோடு யுத்தம், உனக்குள்ள தேவ பலன் இருக்கும்போது எப்பேற்பட்ட மனிதர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி இருந்தால் கூட அவர்கள் இல் பொருள் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் என்று சொல்லி, எவ்வளவு அவன் அதிகாரம் உள்ளவனாக, எவ்வளவு பலன் படைத்தவனாக இருந்தால் கூட, எவ்வளவு பலசாலியாக இருந்தால் கூட, தேவ பலன் உனக்குள்ள இருக்கும்போது உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போக முடியாத தேவன் செய்வார். அதுதான் தேவ பலன். சத்துரு வரும்போது ஒரு வழியாக வருவான், அவன் போகும்போது திரும்பி ஓடும்போது 7 வழியாய் கடந்து போக முடியாக அத்தனையும் பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மளோட கொடுத்து நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாங்க. 15வது வசனத்துல சொல்கிறார், இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன், நீ கண்மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அப்ப இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ பலன் இருக்கும்போது அவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறார். அந்த பிரச்சனை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது அது பதருக்கு ஒப்பாக்கி போடும்படியாக அந்த அளவுக்கு அதை இல் பொருளாக்கி போடுகிறவராக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த தேவ பலத்தால் நீங்கள் நிரப்பப்படும்படியாக, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் நாடுகிற பிள்ளைகளாக, பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னும் வேத வசனங்களை வாசிக்கணும். வார்த்தையினால் வரக்கூடிய பலத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நீதிமொழிகள் 4வது நீதிமொழிகளை வாசிங்கன்னா அந்த வசனம் உள்ளே போதும் அவன் உடலுக்கு ஆரோக்கியம் ஜீவனமாக மாறுகிறதாம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அது நமக்குள்ள பலனாக கடந்து வருகிறது. நம்பிக்கையோடு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அதுவும் நமக்கு நல்ல பலனாக வருகிறது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் உனக்கு சகாயம் பண்ணி என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வல்லக்கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லி சொல்கிறார். அவருடைய நீதியின் வல்லக்கரத்தினாலே நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். நம்ம தான் நினைச்சிட்டோம் நம்ம ஒருவேளை தேவன் நம்மளை கைவிட்டு விட்டாரோ, நம்மளுடைய தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நிமித்தம் கைவிட்டு விட்டான். ஆனா ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னை கைவிடவும் இல்லை, நான் உன்னை வெறுக்கவும் இல்லை, என் நீதியின் வல்லக்கரத்தினாலே நான் உன்னை தாங்கி தப்புவித்து நடத்துகிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவருடைய கரம் எப்படியாப்பட்ட கரம் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 118 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 118 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம், அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யக்கூடியதான். அந்த வலது கரத்தினாலே தேவன் நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் அவர் பராக்கிரமமான காரியங்களை செய்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் அவருடைய வலது கரம் என்ன செய்யும் என்றால், லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அவர் தம்முடைய வலது கரத்தினாலே அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கல் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரமேறி போவதற்கு முன்பதாக தம்முடைய கைகளை உயர்த்தி
தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய சீஷர்கள் எல்லாம் ஆசீர்வதித்து விட்டு அவர் கடந்து செல்லுகிற தேவனாக இருந்தார். அந்த நீதியின் கரத்தினால்தான் தேவன் நம்மளை இந்த நாட்டிலே தாங்குகிறார். நம்மளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். இன்னும் அந்த நீதியின் கரம் எப்படி நம்மளை காக்கும் என்றால், எஸ்றா 8ஆம் அதிகாரத்தில் நீ 31வது வசனத்தை வாசிங்கன்னா, எஸ்றா 8ஆம் அதிகாரம் 31வது வசனம், நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியில் சத்துருவின் கைக்கும் பதுவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. வழியில் இருக்கக்கூடிய எல்லா சத்துருவின் கைக்கும் எங்களை அது தப்புவித்தது. பதுவிருக்கக்கூடிய மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய எந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவருடைய கரம் எங்களோட கூட இருந்து எங்களை தப்புவித்து எங்களை நடத்தினது என்று சொல்லி இங்கே எஸ்றா சொல்லுகிறார். இப்போ நம்மளோட கூட தேவ கரம் இருந்துச்சுன்னா என்னதான் நமக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் எழுப்பினாலும் சரி, நமக்கு தெரியாமல் எதை செய்தாலும் சரி, அது ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு, எதுவும் நம்மளை நெருங்காதபடிக்கு தேவன் நம்மளை அவருடைய கரம் நம்மளை நடத்தி கொண்டு போகிறதாக இருக்கிறது. அந்த நீதியின் வலக்கரத்தினால்தான் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்கிறார். நம்மளை தப்புவித்து சத்துருக்களுக்கு தப்புவிக்கிறார். பதிவிருக்கிறவர்களுக்கு நம்மளை தப்புவித்து தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசம்னா, அங்க நெகேமியா சொல்லக்கூடிய காரியம் 2:18 நாம் வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ கரம் இருக்கும்போது சிதறண்டு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் கூட்டி சேர்க்கிறவனாக, அந்த மனுஷனுடைய கரத்தை கொண்டு தேவன் இடிந்து கிடக்கக்கூடிய அந்த அலங்கம் கட்டும்படியாக எல்லா ஜனங்களும் வாருங்கள் எல்லாம் கட்டுவோம் என்று சொல்லி ஒரு மனதோடு அவர்கள் எழும்பி நின்று அங்கே அந்த அலங்கத்தை கட்டுவதை நாம் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்கள் ஒருவேளை சிதறி போய் இருக்கிறதா, குடும்பங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறதா, இன்னைக்கு தேவ கரம் உங்களோட கூட இருந்துச்சுன்னா உடைந்து கிடக்கக்கூடிய எல்லாவற்றையும் கட்டும்படியாக ஒரு மனதோடு சேர்ந்து அதை கட்டி நாம் எழுப்பும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார்? கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அந்த கரத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கும் என்று சொன்ன தேவன் அந்த நீதியின் வலது கரத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அதன்படி நடக்கும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பயப்படக்கூடிய காரியங்கள் எது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த ஆண்டு தேவன் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ பயப்படாதே. நீ கேள்விப்படுகிற காரியங்கள், நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள், எதை குறித்து நீ பயப்படாம நீ நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே உங்களை நீதியின் வலக்கரத்தினாலே தாங்கி உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. ஒரு விஷயம் நம்ம எல்லாம் நாம் ஜெபிக்க, அந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரேப்பா, நன்றியோடு மே துதிக்கிறப்பா, நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க. தேவாதி தேவன் ஆண்டவரே, என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், பயப்படாத சிறு மந்தைய சிறு கூட்டமே நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்க, எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே பிள்ளைகளோட வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்க எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எந்த இடத்திலும் அவர்கள் நஷ்டப்பட்டு போகாதபடி ஆண்டவரே எல்லா ஆண்டவரேப்பா சத்துருவின் கைகளுக்கு அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாத செபிக்கிறோம்ப்பா. இழப்புகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நாட்கள் மேன்மேலும் நஷ்டப்படாதபடி ஆண்டவரே கத்த நாட்களில் ஆண்டவரே எல்லாவற்றையும் இரட்டத்தினை ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பலன் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கடந்து வர முடியாத செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை கடந்து வரும்போது தேவ ஆவின் அபிஷேகத்தால் அவர்கள் நிரப்பப்படும், தேவ பலத்தால் நிரப்பப்படும்படியாக, தேவ வார்த்தையிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே பாவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிற கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரே ஒரு தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒப்புக்கொடுத்து செபிக்கிற யோசேப்பு ஆண்டவரே பாவ சூழ்நிலைகளை விட்டு ஓடினான் ஆண்டவரே. அதே போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்தை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறப்பா. கர்த்தர் நீங்க எப்படியாய்
ஆசீர்வைங்க. அந்த ஒரு தாகத்தை கொடுங்க, அந்த ஒரு ஏக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரோட கூட என்றென்றைக்கு இருக்கும்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவரோட கூட நடக்கும்படியாக தன்னை ஆண்டவரே இந்த உலக பாவங்களில் கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு காத்துக்குள்ள கர்த்தனை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா, பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. நன்றியோடு துதிக்கிறேன். நாளுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். வார்த்தையை கேட்டாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகள் ஒருபோதும் மறவாதே, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம்.